ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தனை ப்ளேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறானுங்க. அவன் மேலே கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு, அவன் ஆட்சியில் அவங்க ஆட்சி மேலே கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு. நானும் வீடியோஸை அவனுங்க சொல்லுவானுங்கள்ல, அதெல்லாம் நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கதறல் சத்தம், தலைவர் சொன்ன மாதிரி கதறல் சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் என்னங்கடா பண்ண முடியும்? முதல்ல அவர் அப்சர்வ் பண்ணணும், நிர்வாகத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நிர்வாகத்துறையை பற்றி அவர் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. இப்போ நான் ஒரு வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணுறேன்னா, போனவுடனே 15 நாளில் நான் அதை பண்ணிட்டேன்னா, இது எனக்கு ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல, எனக்கு ஒரு 2 மாதம் ஒரு 6 மாதம் டைம் கொடுப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் என் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பானுங்க. ஆனால் அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத சில ஜந்துக்கள் எத்தனை பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அவரை சுற்றி அவர் என்னென்ன பண்ணாலும், இந்த பாரு இதை பண்ணுறாரு, இந்த பாரு கோட்டு போகிறார், இங்கே ஒரு பட்டு வேட்டை சர்டிஃபிகேட் இருக்கார், இங்கே பாரு அங்கே போகிறார், இங்கே பாரு இந்த பாரு அந்த திட்டத்தை நிறைவேற்றலை. என்ன தான் இவனுங்களுக்கு பிரச்சனை? மூச்சே விட மாட்றானுங்க. டெய்லி அவரை பற்றி ஏதாவது ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கானே. பரவாயில்ல, இந்த கதறல் சத்தத்தை நான் கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அவர் நம்ம தலைவர் தளபதி விஜய், தமிழ்நாட்டின் சிஎம் வந்து சைலண்ட்டால் செருப்படி கொடுக்குறாரு. அவனுங்க கத்தி கத்தி பார்க்குறானுங்க, ஏதாவது பேசுவார், ஏதாவது சொல்லுவார், ரியாக்ஷன் பண்ணாருன்னு கண்டுக்கவே மாட்டார். இவங்க கத்துறாரு, அதான் எனக்கு சிரிப்பாக வருது. கதறட்டும், நல்லா கதறட்டும். 6 மாதத்துக்கு அசைக்க முடியாது. 6 மாதத்துக்கு இன்னும் நீங்கள் எங்களை 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுடா டேய்.